மீண்டும் வரப்போகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு சகல துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. எனக்கு அன்பானவருடைய பிள்ளைகளே, இந்த நாள் முழுவதும் தேவன் உண்மை அதிசயமான கிருபைகளை தந்து தேவன் அதிசயமாய் நடத்துவாராக. நாளில் தேவன் நமக்கு கொடுக்கிறதான வார்த்தை யோவான் எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 56வது வசனம். என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன். என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அருமையான ஒரு வார்த்தை. தேவன் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னில் நிலைத்திருக்கிறான், நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நிலைத்திருக்கிறதான ஒரு அனுபவம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவோடு கூட நிலைத்திருக்கிறதான ஒரு கிருபை எப்படி நாம் அவைகளை பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொன்னால், அழகாக சொல்கிறார், என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன். எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளையும் அவருடைய பந்தியில் அவரோடு கூட அவருடைய இரத்தத்தையும் அவருடைய மாம்சத்தையும் பானம் பண்ணுகின்ற அந்த கிருபையை நாம் பெற்றுக்கொண்டோமானால் அவரில் நாம் நிலைத்திருக்கிறோம், அவரும் நம்மில் நிலைத்திருக்கிறார் என்று சொல்லி இங்கே தேவன் அழகாக சொல்லுகிறார். எனக்கு அன்பான பிள்ளைகளே, ஆனபடினாலே ஒரு நிலைத்திருக்கின்ற ஒரு அனுபவம் அநேகருடைய வாழ்க்கையை நாம் பார்த்தோம் என்று சொன்னால் சொல்லுகிறதை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். தேவனுக்குள்ளாக நிலைத்து நிற்க விரும்புகிறேன் பிரதர், ஆனால் என்னால் நிலைத்து நிற்க முடியவில்லை, விழுந்து போகிறேன், அடிக்கடி பாவத்திற்குள்ளாக விழுந்து போகிறேன். ஒரு விசுவாசித்து தேவனுடைய சமூகத்தில் தேவனோடு கூட நிலைத்திருக்க முடியவில்லை, விசுவாசத்தில் குறைந்தவனாய் நான் அப்படியே பின்வாங்கி போகிறேன் என்று சொல்வதை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். எனக்கு அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, நிலைத்திருக்கின்ற ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் வேண்டுமானால் நிச்சயமாக இந்த ஒரு ஸ்டெப்பை நாம் எடுத்து வைக்க வேண்டும். அவருடைய மாம்சத்தையும் அவருடைய இரத்தத்தையும் பானம் பண்ணுகின்ற ஒரு அனுபவம், அவருடைய பந்தியில் பங்கடைகின்ற அனுபவம். எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, நானே வானத்திலிருந்து இறங்கின அப்பம் என்று சொன்ன கர்த்தர், என்னை புசிக்கிறவன் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வான் என்று சொன்ன கர்த்தர். எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, நித்திய ஜீவன், நித்தியமான ஜீவனை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவரோடு கூட அவர் எப்படி நித்தியமான ஜீவனை உடையவரோ அதே போல நித்தியமான ஜீவனை பெற்று அவரோடு கூட ஆளுகை செய்யும்படியாய் தேவன் நம்மை தெரிந்து கொண்டு அழைத்து நம்மை வேறு பிரித்து நமக்காக அவருடைய இரத்தத்தை சிந்தி அடிக்கப்படும்படியாய் ஒப்பு கொடுத்து இரத்தத்தை சிந்தி ஜீவனை கொடுத்து நம்மை மீட்கும் பொருளான ஜீவனை கொடுத்து நம்மை மீட்டு கொண்டு மறுபடியும் அவரோடு கூட ஆளுகை செய்யும்படியாய் தேவன் நம்மை நிலைப்படுத்தினார். எனக்கு அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளையும் நாம் செய்ய வேண்டியதெல்லாம் ரட்சிக்கப்பட்டு அவர் எனக்காகவே மரித்தார் என்று சொல்லி விசுவாசத்தில் அவர் ஏற்றுக்கொண்டு ஞான ஸ்நானம் பெற்று ஆவியின் அபிஷேகத்தை பெற்று தேவனோடு கூட ஐக்கியமானோமானால் எனக்கு அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, அவருடைய பந்தியில் பங்கு பெறுகின்ற ஒரு சிலாக்கியத்தை பெறுவோம். அவருடைய பந்தியில் பங்கு பெற்று அவருடைய இரத்தத்தையும் மாம்சத்தையும் புசித்து அவரோடு கூட நிலைத்திருந்தோமானால் அவரும் நம்மில் நிலைத்திருப்பார் என்று சொல்லி வேதம் அழகாக சொல்கிறது. எனக்கு அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, அப்படினாலே தேவனில் நிலைத்திருக்கின்ற ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக வேண்டும். அவரில் நிலைத்திருந்து அவரோடு கூட வாழுகின்ற ஒரு அனுபவம். எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, எப்படிப்பட்ட பாடுகள் நம்முடைய வாழ்க்கையில் வந்தாலும் அந்த பவுலடிகளால் சொல்லுகிறார், ஒன்றும் என்னை அவருடைய அன்பிலிருந்து பிரிக்க முடியாது என்று சொல்லி அநேக காரியங்களை சொல்லுகிறார். மரணமோ ஜீவனோ எப்படிப்பட்ட காரியமாக இருந்தாலும் தேவனை என்னையும் அவரையும் பிரிக்க முடியாது என்று நான் நிச்சயித்திருக்கிறேன் என்று சொல்லி அநேக காரியங்களை சொல்லுகிறார். போராட்டமோ பாடுகளோ எப்படிப்பட்ட காரியங்கள் வாழ்க்கையில் வந்தாலும்
எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வாழ்க்கையில் வந்தாலும் பிரிக்க முடியாது. எனக்கு அந்த கிருபைகளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அவருடைய இரத்தமும் நம்முடைய இரத்தமும் இணைய வேண்டும். அவருடைய மாம்சமும் நம்முடைய மாம்சமும் இணைந்து அவரை போல மாற வேண்டும். எனக்கு அன்பார்ந்தடைய பிள்ளைகளை, அவரை போல மாறும்போது, அவரை பிரதிபலிக்கும் போது, அவராகவே வாழும்போது நிச்சயமாக எனக்கு அன்பார்ந்தடைய பிள்ளைகளை நித்தியமான ஜீவனை நாமும் பெற்றுக்கொள்வோம். நித்தியமாய் அவரோடு வாழ்ந்து ஆளுகை செய்து இந்த உலகத்தை ஆளுகை செய்யும்படியாய் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். எனக்கு அன்பார்ந்தடைய பிள்ளைகள், ஆனால் அதானபடினாலே நிலைத்திருக்கின்ற ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் வேண்டுமானால் நிச்சயமாக அவருடைய இரத்தத்தையும் அவருடைய மாம்சத்தையும் நாம் பானம் பண்ணி அவரோடு கூட நிலைத்திருக்க வேண்டும். இந்த கிருபைகளை தேவனுடைய சமூகத்தில் நாம் கேட்டு பெற்றுக்கொள்வோம். அவரை போலவே மாறுவோம். அவருடைய சரீரமாகவே மாறி அவரோடு கூட வாழும்படியான கிருபை தேவனுடைய சமூகத்தில் கேட்போம். நமக்காக வாழ்வதை விட்டுவிட்டு இயேசு நமக்காக எதற்காக மரித்தாரோ அதை எப்போது நினைவுகூர்ந்து பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்து உயிர்த்தவருக்கென்று பிழைத்திருக்கும்படியாய் அவர் எல்லாருக்காகவும் மரித்தார் என்கின்ற அந்த வார்த்தையை எப்போது நினைவில் வைத்துக்கொண்டு எனக்கு அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளையும் உலகத்திற்காக மரித்து ஆவிக்காக பிழைத்திருந்து தேவனுடைய சமூகத்தில் தேவனுக்காக ஓடும்படியான கிருபை ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சமூகத்தில் கேட்டு பெற்றுக்கொள்வோம். உலகம் எனக்காக சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது. உலகத்துக்காக நானும் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன் என்று பவுலடிகளார் சொன்ன வார்த்தை ஒவ்வொரு நாளும் நினைகூர்ந்து தேவனுடைய சமூகத்தில் காத்திருப்போம். நிச்சயமாக தேவனுடைய கிருபை நம்மை தாங்கும். எந்த காரியம் உலகத்தின் பாடுகளோ பிரயாசமோ நோய்களோ வேதனையோ மரணமோ எப்படிப்பட்ட காரியமாக இருந்தாலும் தேவனை விட்டு நம்மை பிரிக்கவே முடியாது. தேவனுடைய அன்பு எப்போதும் நம்மை வழி நடத்தும். எனக்கு அன்பார்ந்தடைய பிள்ளைகளே, மறுபடியும் தேவனுடைய சமூகத்தில் அதற்காய் காத்திருப்போம். தேவனோடு கூட ஒவ்வொரு நிமிடமும் பேசுகின்ற அனுபவத்தை பெற்றுக்கொள்வோம். எனக்கு அன்பார்ந்தடைய பிள்ளைகளே, என்னோடு கூட எப்போதும் இருங்கப்பா, என்னோடு கூட இருங்கப்பான்னு சொல்கிறோம். ஆனால் ஒரு நிமிடமும் நம்ம அவரோடு பேசுவதில்லை. ஒவ்வொரு நிமிடமும் அப்பா நான் என்ன செய்யணும்ப்பா, உங்களுடைய சமூகத்தில் இருக்கிறேன்ப்பா, அந்த நேரத்தில் இப்போ என்ன செய்யணும், என்னோட இடைவிடுங்கப்பா, என்னோட பேசுங்கப்பா என்று சொல்லி கேட்கின்ற அந்த அனுபவங்கள், அவரோடு பேசுகின்ற உரையாடுகின்ற அந்த அனுபவங்களை தேவனுடைய சமூகத்தில் கேட்டு பெற்றுக்கொள்வோம். இவைகள் ஒரே நாளில் வருவதில்லை. கொஞ்சம் கொஞ்சமாக இன்னும் அதிகமாக தேவனுடைய சமூகத்தில் நெருங்குவோம். நிச்சயமாக தேவன் நம்மை வழி நடத்த வல்லமையுள்ளவராக இருக்கிறார். நம்மிடத்தில் பேசுகிறவர் அவர் பேசாத கல்லோ மண்ணோ இல்லை. எனக்கு அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளை பேசுகின்ற கர்த்தர் ஆனபடினாலே நிச்சயமாக தேவன் நம்மை வழி நடத்த வல்லமையுள்ளவராக இருக்கிறார். இன்னும் நெருங்கி சேர்வோம். தேவன் தாமே நம்மை வழி நடத்துவாராக. ஜெபிப்போமா. அன்பின் பரலோக தகப்பனே, கொடுத்த அருமையான வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளையும் எங்களுடைய வாழ்க்கையில் கூட்டி சேர்த்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. ஆண்டவரே அப்பா, உண்மையில் நிலைத்திருக்கணும்ப்பா. உண்மையில் நிலைத்திருக்கணும்னா உம்முடைய இரத்தத்தையும் உம்முடைய சரீரத்தையும் பானம் பண்ணும்போது நீர் எங்களில் நிலைத்திருப்பீர். நாங்களும் உண்மையில் நிலைத்திருப்போம். அந்த கிருபைகளை என் தேவன் தாங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் பொறுப்பிடுங்கப்பா. வேதனைகள், கஷ்டங்கள், வியாகுலங்கள், கடன் பிரச்சனைகள், பாரங்கள், நோய்கள் எல்லாம் மாற்றுங்கப்பா. உம்முடைய இரத்தம் அவருடைய சரீரத்தில் பாய்ந்து செல்லும் போது, எல்லா கணுக்களிலும் அவைகள் பாய்ந்து செல்லும் போது எல்லா சரீரத்தின் எல்லா பலகீனங்களும் மாறுமே. ஆண்டவரே, அந்த கிருபைகளை விசுவாசத்தோடு அவர்கள் அதை செய்யும் போது நிச்சயமாய் ஒரு பெரிய மாற்றத்தை அவர்கள் கண்டுகொள்ள முடியும். இந்த கிருபைகளை பிள்ளைகளுக்கு கொடுத்து வழி நடத்துங்கப்பா. ஆண்டவரே, முழுவதுமாய் பொறுப்படுங்க. தேவைகளெல்லாம் சந்திங்க. அற்புதங்களை காண செய்ங்க. உண்மையே நம்பி இருக்கிறோம். ஒருபோதும் எங்களை விட்டு விலகாதீங்கப்பா. கூட இருந்து வழி நடத்துங்க. ஆண்டவரே, விரோதமாய் எழும்புகிற எல்லா அந்தகார கிரியைகளின் வல்லமைகள், வானமண்டலங்களின் பொல்லாத ஆவிகள், அசுத்த கிரியைகள் எல்லாவற்றின் நசரனா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உடைத்து நொறுக்கி போடுகிறான்ப்பா. ஆண்டவரே, ஒன்றும் எங்களுக்கு விரோதமாய் எழும்பாதபடிக்கு என் தேவனங்களை சூழ வேலிடைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. ஆண்டவர் அற்புதங்களை செய்ய போகின்ற இடமெல்லாம் வருகின்ற இடமெல்லாம் தேவனுடைய கிருபைகளை தாங்கட்டும். ஒன்றும் எங்களை ஆளுகை செய்யாதபடிக்கு தொடாதபடிக்கு என் தேவனுடைய கிருபையின் கரம் எங்களை எப்போதும் மூடிக்கொள்ளட்டும்ப்பா.
அற்புதங்களின் ஆலைகளை நடத்துங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம்ப்பா. ஆண்டவரே, விசுவாசிகளால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன என்று சொல்லப்பட்ட அந்த வார்த்தைகள் எல்லாம் எங்கள் மூலமாய் நிறைவேறட்டும்ப்பா. ஆண்டவரே, அற்புதங்களை செய்யுங்கப்பா. அப்படி சமூகத்தில் காத்திருக்கிறோம். எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன்.